1000 படிக்கட்டை தாண்டி போய் பார்க்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அது கூடயும் அந்த அருவியில குளிச்சிட்டு இருக்கும் போது திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்துல நான் மாட்டிக்கிட்ட என்னோட அனுபவத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIV தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. இன்னைக்கு சுற்றுமுலால நம்ம சுத்தி பார்க்க போற இடம் தான் கொல்லிமலை. முடிஞ்ச அளவுக்கு வண்டி எங்கேயும் நிறுத்தாம நாமக்கல் வந்து ரீச் ஆனோம். ஸோ எந்த நாமக்கல் ரீச் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம வண்டியை நேராக ராசிபுரம் போகிற ரோட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். சேந்தமங்கலம் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போதே காந்திபுரம்ன்ற ஒரு ஏரியா வருங்க. அங்கே நம்ம ரைட் எடுக்கணும். அந்த ரோடு தான் கொல்லிமலையை கனெக்ட் பண்ணுற ரோடு. கொஞ்ச தூரத்திலேயே ஊரை தாண்டினதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான சூப்பரான சீனரிஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சூப்பர்ல. ஸோ இந்த ரோட்ல பயணம் பண்றதை விட அனுபவம் வேற என்னங்க வேணும். சூப்பரான பிளேஸ், ரெண்டு பக்கமும் தென்னை மரம், அவ்வளோ ரம்யமா இருக்கு. தூரத்துல பாத்தீங்கன்னா கொல்லிமலையோட வியூவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா ஒரு முக்கியமான ஒரு ரோட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இங்க இருந்து சோளக்காடு செம்மேடு போற பகுதி டைவர்ஷன் பிரியுது அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் தாங்க கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட். கொல்லிமலை உங்களை இனிதே வரவேற்கிறதுன்ற போர்டை பார்த்துட்டு சந்தோஷமா நம்மளோட ட்ரிப்பை இங்கிருந்து ஆரம்பிக்கிறோங்க. ஸோ இப்போ நம்மளோட கொல்லிமலை ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து 70 பெண்டை நம்ம 1 by 1 கிராஸ் பண்ணணும். ஸோ போகக்கூடிய இடத்துல என்னென்னலாம் விஷயம்லாம் வருதோ அதெல்லாம் அப்பப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலில் ஷேர் பண்ணுறேன். கொல்லிமலை ரொம்பவே முக்கியமான பிளேஸ், கவனமாக இருக்க வேண்டிய பிளேஸ். ஒவ்வொரு பெண்டும் ரொம்பவே ரிஸ்கியானது. ஆசியாவிலேயே மிக அதிகமான ஹேர்பின் பெண்டை கொண்ட ஒரு மலையை நோக்கி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட இந்த ட்ராவலில் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு செக் போஸ்ட் வருது. காரில் வர்றவங்க கண்டிப்பாக நின்று அவங்க தகவல்களை கொடுத்துட்டு தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். நாங்கள் பைக்கில் போனதால் எங்களை ஃப்ரீயாக அலோவ் பண்ணிட்டாங்க. மக்களே, இப்போ 70 பெண்டில் மலையில் 2வது ஹேர்பின் பெண்டில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எனக்கு அந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு டக்குன்னு திரும்புறதுக்குள்ளே நிறைய வண்டிகள் நம்மளை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக போகணும், கேர்ஃபுல்லாக இருங்க. பைக்கில் நாங்கள் ட்ராவல் பண்ணதால் ஒவ்வொரு பெண்டையும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஈஸியாக கிராஸ் பண்ண முடிஞ்சுது. காரில் போகிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ட்ரிப்போட மிடில் பாயிண்ட்ல இருக்கோங்க. வாட் அ பியூட்டிஃபுல் ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க கொல்லிமலை. இப்படிப்பட்ட இந்த கொல்லிமலையில் கிட்டத்தட்ட 252க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு 16 பஞ்சாயத்துகள் இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சதுங்க. ஸோ இந்த மிடில் ட்ரிப்பில் நம்ம இப்போ இருக்கிற இடம் தான் 34வது பெண்டு. இது ரொம்பவே குரூஷியலான, ரொம்பவே டஃப்பான ஹேர்பின் பெண்டுங்க. அதே நேரத்தில் இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர்வான ஏரியா. மக்கள் வந்து கொஞ்சம் தங்களை ஆசுவாசப்படுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு சேஃப்டியோடு நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்க இடம் தான் இந்த 34வது பெண்டில் இருக்கிற இந்த சைடு வால் கிட்ட இருந்து தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு half ஆஃப் த மலை ஏறிட்டோம். வாங்க வாங்க வாங்க, நாமக்கல் வெண்டலப்பாடி. உன் பைக்கு என்ன மாதிரி மூமெண்ட் பார்த்தியா? இந்த கேமரா கிட்ட டயர் வந்துட்டு போயிருக்கு. சின்ன வண்டிங்க, மினி பஸ். திருப்ப முடியாது, என்ன பெரிய வண்டியெல்லாம் முடியாது. ரோடே அப்படிதான் இல்ல அமைப்பு. மக்களே பாருங்க, அப்பா என்ன மாதிரி வியூல கொல்லிமலையில குளு கிளைமேட்ல நம்ம சரவணன் நானும் என்ஜாய் பண்றோம்.
வைப் எத்தனாவது இது வளைவு? 62வது வளைவுக்கு வந்துட்டோம். 70ல இருந்து 62க்கு வந்தாச்சு. இந்த கொல்லிமலையில இப்ப பாக்குற இந்த டெம்பிள் பேர் தான் நாச்சியம்மன் டெம்பிள். இது மாதிரி கொல்லிமலையை சுத்தி நிறைய கோவில்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கொல்லிமலையில அடங்கியிருக்க ரகசியங்கள்ல ஒண்ணுதான் சித்தர்கள். இங்க மொத்தம் 18 சித்தர்களுக்கு மேல இருந்ததா சொல்லப்படுது. ஸோ 70வது பெண்டு வெற்றிகரமா வந்தாச்சு. ஸோ இந்த 70வது பெண்டுல இருந்து பாருங்க, 70வது பெண்டு கொஞ்சம் பாறையெல்லாம் செதுக்கி விட்ட மாதிரி இருக்குது. சோளக்காடு இங்க ஒரு அருவி இருக்கு, ஆகாய கங்கை அப்படின்ற அருவி இருக்கான். அந்த கங்கையை பார்க்கறதுக்காக தான் நம்மளுடைய இந்த பயணம். இந்த பயணத்துக்கு ட்ரிப்புல ரோட்ல பாருங்க, நாங்க மட்டும்தான் இருக்கிறோம், யாருமே காணோம். போய் பார்ப்போம், இந்த கூட்டம் இருக்கா, தண்ணி இருக்கா, என்ன சிச்சுவேஷன் தெரியல. இருந்தாலும் போறோம். சுத்தி எங்க பார்த்தாலும் மிளகு செடியாதான் பறந்துருக்கு. மிளகு இங்க வந்து ஃபேமஸே வந்து சீரகம், மிளகு, ஒரு சில இடங்கள்ல ஏலக்காய், இது எல்லாமே இங்க பயிரிடப்படக்கூடிய பயிர்களா இருக்கு. ஏலக்காய் சொல்லி முடிக்கல, ஏலக்காய் தோட்டமே இருக்கு. ஏலக்காய் வச்சிருக்காங்க. இல்ல இந்த பூ தாங்க இது, வாசனை சாப்பாட்டுக்கு போடுவாங்களே, அது எல்லாமே வாசனை பொருட்கள் எல்லாமே இங்க பயிரிடப்பட்டிருக்கு. வாசனை பொருட்க மட்டும் இல்லைங்க, இங்க பழ வகைகளுமே நிறைய பயிரிடுறாங்க. பலாப்பழம், ஆலைப்பழம், அன்னாச்சி பழம், இது மாதிரி பழங்களும் இங்க பயிரிட்டு வியாபாரத்துக்கு அனுப்புறாங்க. வாடியா ஒரு வழியா மலையோட உச்சிக்கு வந்த ஒரு ஃபீலுங்க. ஏன்னா இங்க இருந்து தான் நம்ம அந்த ஆகாயங்கங்கை அருவிக்கு போக போறோம். இப்ப பாக்குற இந்த ரூம்குள்ள தான் நம்ம கீழே போய் பார்க்கக்கூடிய அந்த ஃபால்ஸுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. இங்க நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு தென் நம்மளுடைய டிராவல் பயணத்தை தொடங்கலாம். மக்களே, இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஃபால்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே வந்து ஒரு கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு 1000 படிகள் இறங்கி போனால் அந்த ஆகாய கங்கை அருவியை ரசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே நோக்கி நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஆகாய கங்கை, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு பார்க்க போயிட்டு இருக்கோம். கவுண்டர்ல டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் 1000 ஸ்டெப்பு போனாதான் அந்த அருவிக்கு போக முடியும்னு தம்பி சொல்லியிருக்கார். அதனால 1000 ஸ்டெப்பு இறங்குறோம். ஏறுறது சவாலா இருக்குமா, இறங்குவோம், அப்புறம் ஏறுறதை பற்றி யோசிக்கலாம். இந்த வகை நிலவி தமிழுக்காக சரவணனோட சேர்ந்து இந்த ட்ரிப்பு கொல்லிமலை ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். வாங்க பார்க்க போலாம். இப்போதாங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி இறக்கம் எம்மாடியோ எப்படி இறக்கம் பாருங்க. ஏத்தமையா ஏத்தன்ற மாதிரி இறக்கம் அப்படி இறங்குது பாதை. இது மாதிரி 1000 படிக்கட்டுகள் இறங்கணும், திரும்ப ஏறணும், அது அடுத்த கட்ட டாஸ்க். இந்த ஸ்டீவ் ஏத்தத்துல ஏத்தம் எப்படி இருக்கும் மக்களே? ஃபர்ஸ்ட் டைம் ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்காக கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். இன்னும் மழை பாருங்க, எங்களை கூண்டுக்குள்ளேயே அடைச்சிருச்சு இந்த அருவி. 1000 படிக்கட்டு, இப்போதான் ஒரு சில படிக்கட்டை இறங்கியிருக்கோம். செம்ம மழை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி இருக்கும்? சேஃப்டிக்காக ஒரு வியூ பாயிண்ட்டை கூண்டு மாதிரி வச்சிருக்காங்க, அங்கே உள்ளதான் இருக்கும். கீழே அருவி நல்லாவே தண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் போகவே ஆரம்பிக்கல, என்ன மழை. செம்ம என்ஜாய்மெண்ட். போங்க, ராக் பண்றோம், ராக்கு தான். எல்லாத்தையும் விட ஒரு விஷயம், அந்த தம்பி ரொம்ப நேரமா என்ன பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவனையும் பார்த்துக்கோங்க. என் பேர் துருவன். ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்து ஃபீட்பேக் கொடுத்தான், செம்மையா இருக்குன்ட்டு. என்ஜாய் பண்றோம்.
உங்களுக்கு கலக்கிறோம். மக்களே, இங்க வெளியில பெய்யுற மழை எந்த அளவுக்கு பெய்யுது பாருங்க. 1000 படிக்கட்டுல ஒரு சில படிக்கட்டு தான் ரீச் ஆயிருக்கிறோம். அதுக்குள்ள மழை பிரிச்சு எடுக்குது. இங்க கொல்லிமலையில ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்க போற இடத்துல மழை. என்ன மாதிரி விஷயம் பாருங்க. எப்போதான் நிக்கும்னு தெரியல, ஆனா வெளுத்து வாங்குது. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த கீழே தான் போகணும். அங்கதான் சத்தம் கேக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்க செம மழை. சத்தம் கேக்குதா? கஷ்டப்பட்டு இங்க வந்து உள்ள போலான்னு பார்த்தா மழை எங்களை போட மாட்டேங்குது. அடிச்சு ஊட்டும் மழை. சரத்தம்பியோட கொல்லிமலை பார்க்கணுமே அப்படின்னு பாடிட்டு வந்தோம். செம்மையா இருக்கு. நல்ல அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷமா உள்ள நிக்கிறோம் கூண்டுக்குள்ள. மழை விட்ட பாடு இல்ல. இல்லைன்னா பாருங்க, பேக், உருப்படி, கேமரா, அக்சசரிஸ் எல்லாம் எங்க கூட தான் இருக்கு. வாய்ப்பே இல்ல ராஜா. பாருங்க, ஒரு குகை, ஒரு குகையில பாதை வச்சிருக்காங்க. குகையில பாதை அதுல போக்குவரத்து. மக்களே, ஆகாய கங்கை வந்தாச்சு. எவ்வளவு பெரிய ஃபால்ஸ். செம்மையா இருக்கு. என்ஜாய் பண்றோம். இந்த ஆகாய கங்கையோடைய ஃபால்ஸ் பக்கத்துல இருந்து, அதுவும் இவ்வளோ கிட்டக்க, இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் கிட்ட இருக்கிறது செம ஃபீலிங்கு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம். கலரே மாறிடுச்சு. மக்களே, நாங்க படிக்கட்டுல கீழே இறங்கி வரும் போல பெஞ்ச மழையால திடீர்னு அருவியில எதிர்பாராத விதமா காட்டாற்று வெள்ளம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துல பால் போல இருந்த தண்ணியோட கலர் ஒரு செம்மண் கலர் மாதிரி ஆயிப்போச்சு. வேற வழி இல்லாம பாதி தூரம் போன நானு, சரி மேலே எப்படியாவது கயிறை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஃபால்ஸ் கிட்ட நின்றுட்டு வந்துடான்னு ரிஸ்க் எடுத்து தாங்க போனேன். பட் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லா நேரத்துலையும் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு யாரும் இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்காதீங்க. இங்கே ஓரளவுக்கு சேஃப்டி கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் பாருங்கள், நல்லா எப்படி ஒரு காற்று ஃபோர்ஸுன்ட்டு. பட் அதை தாண்டி நிற்க ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் நின்றுட்டு, அவ்வளோ தூரம் போன ஆசைக்காக கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்ப வந்துட்டேங்க. ஸோ யாருமே இனிமேல் இது மாதிரி செய்ய முயற்சிக்காதீங்க. எப்பயுமே இயற்கை நேசிக்க போகிற பயணத்தில், அதுவும் அருவிக்கிட்ட நீங்கள் போகும்போது இது மாதிரி மழை பெஞ்சத அறிகுறிகள் இருந்தாலோ இல்லை மழை பெஞ்சாலோ போனோமா சீக்கிரம் வந்தோமான்னு இருக்க பாருங்க. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் இந்த மாதிரி காட்டாற்று வெள்ளம் வரலாம். இந்த ஆகாய கங்கை அருவியை பார்க்க வரணும்னா தகுந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க. ஏன்னா செப்டம்பர்லேருந்து அதீத மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப வெள்ளை தண்ணி மாதிரி அதிகமாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி போங்க. இல்லை செப்டம்பர் மாதம் மழை குறைவாக இருந்தால் அப்போ போகலாம். பட் வெள்ளம் தண்ணி வருதுன்னா கண்டிப்பாக போலீஸ் செக்கிங் இன்ஸ்பெக்டர்ஸ் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மக்களே, இந்த ஆகாய கங்கை அருவி போயிட்டு வந்த அந்த இடத்துல தான், அங்கிருந்து இன்னும் உள்ள டீப்பா போனோம்னா தான் சில சித்தர்கள், அகத்தியர், பாம்பாட்டி சித்தர், போகர், கோரக்கர், இவங்க வாழ்ந்த குகைகள் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே அந்த ஆகாய கங்கை அருவியை தாண்டி போனா வரும்னு சொல்றாங்க.
வாட் தம்பி, களைத்து போய்விட்டீர்களா? இப்படிப்பட்ட படிக்கட்டு, இந்த மாதிரி ஒரு 1000 படிக்கட்டை தாண்டி கீழே போய் தான் அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனை பார்த்துட்டு வந்திருக்கோம். சுத்தி மலை காடுகள், இன்னும் போகணும் மேலே. பட் இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் ஓய்வு அவசியம். சூப்பர் இல்லைங்க. இந்த 1000 படிக்கட்டு இறங்கி போய் அருவியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதே 1000 படிக்கட்டு ஏறுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இருக்கணும். அதை மனசுல வச்சுக்கோங்க. டெஃபினட்டா நாக்கு தள்ளிடும். ஸோ பார்த்து நிதானமாக ஏறி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாங்கள் 2 பேருமே மேலே ஏறுற களைப்பு தெரியக்கூடாதுன்றக்காக அப்பப்போ சின்ன சேரப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு வழியாக அந்த 1000 படிக்கட்டை ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துட்டோங்க. மக்களே, எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் எங்கே முன்னாடி வந்தாருங்க. அவர் தான் இவ்வளோ பெரிய பிளாக் போரான். ஸோ நீங்கள் இயற்கையை ரசிக்க போகிற இடத்துல அழகுகள் நிறைய விஷயம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஆபத்தும் இருக்கும். நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃபாக போங்க, சேஃபாக ரசிங்க, ஆனந்தமாக உங்களுடைய ட்ரிப்பை முடிச்சுட்டு சேஃபாக வீட்டுக்கு வாங்க. நான் உங்கள் SS. மீண்டும் ஒரு சுற்றுலாவில் உங்களோட சந்திக்கிறேன். எங்களுடைய LIV தமிழ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.